அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில நாட்களாக ஒரு சில விஷயங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புகளில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பக்வா லவ் ட்ராப், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த் சைடு பெங்களூர் இது போன்ற ஏரியாக்களில் பக்வா லவ் ட்ராப்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமிய பெண்களை தன்னுடைய காதல் வலையில் இழுத்து அவர்களை நாசமாக்கி ஒரு சில இடங்களில் அந்த பெண்களை கொன்று விட்டு அவர்களை பெட்டியில் அடைச்சி வச்ச சம்பவங்களை பார்த்துருக்குறோம். ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்ட சம்பவங்களை பார்க்குறோம். இது போன்ற நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அவங்கள மாடியிலேருந்து தள்ளிவிட்ட கதைகளை பார்க்குறோம். இது போன்ற நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நமது இஸ்லாமிய பெண்களுக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நாலேஜ், அறிவு கிடைக்க மாட்டேங்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த பகவா லவ் ட்ராப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வருது. இது சம்பந்தமாக ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வீட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட வயசுக்கு வந்த குழந்தை, அதாவது கிட்டத்தட்ட கணக்கு வச்சுக்கிங்க, ஒரு 17-18 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வயசுக்குள்ள, இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அந்த ஏஜுக்குள்ள நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த வலையில வேணாலும் சிக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் ஏற்படும். அது ஆலிமுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவாமுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவருடைய குழந்தைகள் எந்த நேரத்திலும் எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் தவறான வழிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ ஒரு காலகட்டத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல விதமான கேஸுகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் நடக்குகின்றதா என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பதாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு கேஸ் போச்சு. அந்த பெண் குழந்தை ஓடி போயிருச்சு, மாற்றாரு கூட. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம போகிறோம். நல்லா பாதுகாக்கணும். கலிமா படித்து, குரான் ஹதீஸை படித்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஆயிடுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நசீபு இதுதான் எழுதியிருக்காங்க, அதுதான் நடக்கும். ஆனால் நம்முடைய முயற்சின்னு ஒன்று இருக்கு. நம்ம முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வீட்டு பெண் குழந்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அதே போன்று மாற்று மதத்தினருடைய பெண் குழந்தைகளையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. யாருக்கு அடிபட்டாலும் வலி ஒண்ணுதான். யாருக்கு அடிச்சாலும் அதனுடைய விபரீதம், அதனுடைய கஷ்டம், துன்பங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அது எந்த மதத்தில் இருந்தவராக இருந்தாலும் சரியாது. இஸ்லாமிய பையன் ஒரு மாற்று மதத்து பெண்ணை லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணா, நல்லபடியா வச்சுக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ், அந்த பெண்ணை நடுத்தரில் விட்டான்னு சொன்னா, இவனை போன்ற ஒரு இழிவான ஒரு மனிதனை அந்த உலகத்தில் நம்ம பார்க்கவும் முடியாது. அதே போன்று இது போன்ற மனிதர்களால தான், இது போன்ற நபர்களால தான் நமது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் கெட்ட பேர் கிடைக்குங்கிறது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இது போன்ற நபர்களால் தான் இஸ்லாமுக்கு கெட்ட பெயர் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைத்து மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நமது பெண் குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். வாலிப வயசு பெண் குழந்தைகளுக்கு போன் கொடுக்குறோங்கிறது மேட்டர் இல்லை. போன்ல என்ன செய்யறாங்கிறத நம்ம கண்காணிப்புல வச்சுக்கிட்டே இருக்கணும். பெற்றோர்கள் இதை செய்ய தவறிவிட காரணத்தினாலதான், இதை செய்ய தவறிவிட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்கள் தவறான வழிக்கு செல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு யாரை எப்படி அணுகணும், என்ன பண்ணணுங்கிற போது அந்த நாலேஜ் இல்லாமல் போயிருச்சு. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் உங்களுடைய அன்புகளை செலுத்துங்க. எந்த இடத்துல ஒரு மனிதன் அன்பை செலுத்த தவறி விடுகிறானோ, அப்போ வேற இடத்துல இன்னொருத்த அன்பை செலுத்தும் பொழுது அவங்க தவறான வழிக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனைவிக்கு கணவர் என்ன செய்யணும், தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். மனைவி கூட அவங்க நேரத்தை ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மனைவியோடு சந்தோஷமாக பேச வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்பவுமே வேலை பிசினஸ் இப்படியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, மனைவி கிட்ட உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நேரத்தையும் நீங்க கொடுக்கவில்லை என்று சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தவறான வழிக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதுதான் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி வயசு பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுக்கு அன்பான முறையில் நடந்துக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்து அவங்க கிட்ட நல்லது கெட்ட நம்ம அவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம என்ன தீர்வு கொடுக்க முடியுங்கிறத நம்ம ரொம்ப இன்னைக்கு பார்த்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நல்லது கெட்டதில்
பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த உலகமே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லாம் திறந்துன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு நோக்கத்தில் என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு வீட்டில் குழந்தை பிறக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அவங்க திங்கிறதுலேருந்து அவங்க குடிக்கிறதுலேருந்து அவங்க பெட்ரூம் வரைக்கும் காட்டுறது, அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் எல்லாமே இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம் நினைக்கிறாங்க. அதை கொண்டு நம்ம காசு சம்பாதிக்கலாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும். இது எங்கே கொண்டு போய் நம்மளை தள்ளுங்கிறது வந்து புரியலை. இன்றைக்கி சைக்காலஜியாக பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்பாடில் இருக்கிறது இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா ஒருத்தர் வீடியோ போடுறாரு, அவருக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னால் அதையே நினச்சி வருத்தப்படுறாரு. ஒருத்தர் வீடியோ போடுறாரு, அதிகமான பணம் வரலன்னு நினச்சி அதை நினச்சி அவர் வருத்தப்படுறாரு. இன்னொருத்தர் வீடியோ போடுறாரு, இன்னும் வியூஸ் வேணுங்கிறதுக்காண்டி என்னென்ன பண்ணணுங்கிறது தெரியாமலேயே சில விஷயங்கள் எதை இன்னைக்கு மறைமுகமாக அவங்க செய்யணுமோ அதை வெளிப்படையாக இன்னைக்கு செய்யக்கூடிய காட்சியில் இன்னைக்கு வந்து சமுதாயம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆகையால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைத்து மக்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஹிதாயத்தில் யார் இருக்கின்றார்களோ அவருடைய ஹிதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மென்மேலும் பலமாக்கி தந்தல்வானாக. அல்லாஹ் என்னுடைய வீடாக இருக்கட்டும், உங்களுடைய வீடாக இருக்கட்டும், அனைத்து வீடுகளிலும் நிம்மதியும் சக்கீனாவும் அல்லாஹ் நாசிலாக்கி ரஹ்மத்தாகி பரக்கத்தாகி அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து சமுதாய மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.